ஹாய்ங்க, மாலை வணக்கம். சிங்கப்பூரில் மணி 4 ஆச்சுங்க. ஆனால் வெயில் பயங்கரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மெரினா பே போகிறோங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 9, சிங்கப்பூர் நேஷ்னல் டே. மெரினா பேயில் வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நானும் ஃபஸ்ட் டைமு. அதனால் கிளம்பலாம். நம்ம போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிருமா. நம்ம இங்கே போயிட்டு மெரினா பேயில் போயிட்டு பார்க்கலாம். கிளம்பலாங்க, போகலாமா. அடிக்கிற வெயிலுக்கு சிக்னல் வேறு நம்மளை வந்து சோதனை பண்ணுது. பயங்கரமான வெயிலாக இருக்குது. சிக்னல் போட்டாச்சுங்க, நம்ம போகலாம். இதுதாங்க நம்ம எப்போதுமே ஏற்ற பஸ் ஸ்டாண்டு. நம்ம இருக்கிற இடத்தோட பஸ் ஸ்டாண்டு இதுதான். நம்ம பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அந்த சைடை வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி போயிட்டு நம்ம மெரினா பேயில் மீட் பண்ணலாம். நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மேப்பில் பஸ் நம்பர்லாம் இருக்கும். 15, 13, 150 இந்த பஸ் எல்லாம் எங்கே போகும்போது ரூட் இருக்குது. இதை பார்த்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியுமா. நம்ம போயிட்டு இங்கே வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம யூனஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோமா. இதுலேருந்து நம்ம போக வேண்டிய இடம் எதுனா நம்ம வந்து மெரினா பேக்கு போகணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனஸ்லேருந்து பயலாபா வரைக்கும் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் லைன் எடுத்தோம்னா டேரெக்டாக போய் இறங்கிக்கலாங்க. இப்போ நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சா, சரி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அப்படின்னா தெரியும், இதுலேயே அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே கண்ணாடி தான். நிற்கிறோமா, நமக்கு முன்னாடி தெரியுது பாருங்க. தென் இங்கே உள்ளவெல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து அந்த கண்ணாடியை பார்த்து ஆடிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அந்த எண்டு லாஸ்ட் வரைக்குமே இது ஃபுல்லாக வந்து அப்படி தாங்க இருக்கு. இது போகிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே போய்க்கலாம். நம்மளோட ட்ராவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இப்போ மெரினா பேக்கு வந்தாச்சுங்க. வந்து பார்த்தா வெளியில் பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ரூம்லேருந்து கிளம்பும் போது தான் பயங்கரமான வெயிலை நம்ம பார்த்துட்டு இருந்தோமா. சிங்கப்பூரில் எப்போ மழை பெய்யும் வெயில் அடிக்குங்கிறது நமக்கு தெரியாதுங்க. சடனாக எல்லாமே சேஞ்ச் ஆகி மாறிட்டே தான் இருக்கும். சரி, நம்ம மழை பெய்கிற வரைக்கும் நம்ம உள்ளே இருப்போம். முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம்.
பாத்தி அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான கூட்டம். மெரினா பே ஃபுல்லாகவே நல்ல கூட்டங்க. நல்லா எல்லாம் இந்த சரௌண்டிங்கில் 1 கிலோமீட்டர் வரைக்குமே நல்லா கூட்டம். நிறையா பீப்புள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் பெரிய மழை கொஞ்சம் குறைஞ்சி லைட்டாக தூரல் மாதிரி போட்டுட்டு இருக்குங்க. அந்த தூரல்லையும் எல்லாருமே பாருங்க கையில் கூட பிடிச்சிட்டு கீழே வந்து அந்த ஈரத்தில் ஒரு துணி மாதிரி விரித்து உட்காந்துட்டு ஃபுல்லாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது தான் ஈவினிங் வந்து அந்த நடக்க போகிற ஈவெண்ட்டோட ஹைப்புமே நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. நம்ம போயிட்டு கொஞ்சம் எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஈவெண்ட் ஆரம்பிச்சிடும். நம்மளுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், ரொம்ப ஆவலோடு இருக்கோம். சரி, நம்மளும் பார்க்கலாம். சிங்கப்பூரோட நேஷனல் டே முதல்ல 1966 ஆகஸ்ட் 9 தான் நடத்தப்பட்டிருக்கு. சிங்கப்பூரின் முப்படையான கடற்படை, காலாட்படை, விமானப்படை தங்களின் மரியாதையை செலுத்த கடற்படை பீரங்கி குண்டுகள் முழங்க, விமானப்படை வான்வழி சாகசம் நடத்த, ரெட்லைன்ஸ் வீரர்கள் பாராசூட் மூலம் தரையிறங்க, சிங்கப்பூரின் கொடியானது கம்பத்தின் உச்சியில் பறக்கவிடப்படுகிறது காற்றின் திசையில். இந்த நேஷனல் டேவோட முதற்கட்ட சேலஞ்சா அந்த ரெட்லைன்ஸ் வீரர்கள் பாராசூட்டை யூஸ் பண்ணி தரையிறங்கணுங்க. அந்த மேலே போயிட்டு இருக்குல்ல அந்த ஏர்கிராஃப்ட் RCFC-130, இந்த விமானத்திலேருந்து ஒரு 8 ரெட்லைன்ஸ் வீரர்கள் சுமார் 5000 அடி உயரத்திலேருந்து 150 km/h ஸ்பீடில் வந்து கீழே தரையிறங்கி அவங்க லேண்ட் ஆகணுங்க. இதுதான் முதற்கட்ட டாஸ்க்கு. நாங்கள் பார்க்கலாம். ரெட்லைன்ஸ் என்பது சிங்கப்பூரோட பாராசூட் ஆயுதப்படைங்க. 1989 ஒரு குழுவாக உருவாக்கியிருக்காங்க. 1996 தன் குழுவிற்கு ஒரு பெயர் வேணும் அப்படின்னு ரெட்லைன்ஸ் என்ன அந்த குழுவிற்கு வந்து பெயர் சுட்டுறாங்க. 2014 ஜெர்சி என்சி என்ற சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து முதல்ல இந்த ஏர்கிராஃப்ட் விமானத்திலிருந்து கீழே தரையிறங்கி முதல் சிங்கப்பெண் என்ற அவார்டையும் அவர் பெற்றாங்க. 5000 அடி உயரத்திலேருந்து கீழே இறங்குறது சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெரினா பேவை சுற்றியுமே 500க்கும் மேற்பட்ட டாலஸ்ட் பில்டிங் இருக்குங்க. இது எதுலேயுமே டச் ஆகிடாமல் ப்ராப்பராக லேண்ட் ஆகணும். அதனால் 5 முதல் 10 வருடம் தீவிர பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு வீரர்களும் 500க்கும் மேற்பட்ட முறை ப்ராப்பராக ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நேஷனல் டே அன்னைக்கு அந்த ரெட்லைன்ஸ் வீரர்களை வந்து தரையிறங்க வைக்கிறாங்க. இந்த 8 வீரர்களில் 6 ஆண்களும் 2 பெண்களும் இந்த வருஷம் 2024 ஸ்குவாடை தேர்ந்தெடுத்து இந்த 8 ரெட்லைன்ஸ் வீரர்களும் இப்போ தரையிறங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஜெட்டு போயிட்டு இருப்பாரு. விமானப்படை பாராசூட்ல இருந்ததுக்கப்புறம் விமானப்படையோட சாகசம் முடிந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கப்பல் படைங்க.
எல்லாருக்கும் வந்து பை பை சொல்றாரு. நிறைய வந்துட்டே இருக்கு பெருசு. குழந்தை சிங்கப்பூரோட பிளாக் வச்சு ஆடி எல்லாம் பீரங்கி போறேன். அந்த பில்டிங்குள்ள வந்து நேஷனல் டேக்கு என்ன நடக்குது எல்லாமே லைவ் ஓடிட்டு இருக்கு. அது வேணும்னா நம்ம லைவ் பார்த்துக்கலாம். இங்கே இருந்து பார்க்கறதுனால நமக்கு தெரியாது. பீரங்கி 3 மேல உள்ளது மறைக்காம மேல உள்ளது மறைக்காம நீங்களே பார்த்துருப்பிய எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு. மெரினா பே ஃபுல்லாக பயங்கரமான கூட்டங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் நேஷனல் டே வருது. அதனால வந்து பயங்கரமான செலிப்ரேஷனை நடத்திருக்காங்க. வருடந்தோறும் இப்படி தான் இருக்குமா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம். நம்மளே பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த லெவல் தான் சொல்லணும். இந்த க்ரௌடில் எப்படியாச்சும் எம்ஆர்டி பிடிச்சி நம்ம ரூமுக்கு போயிடணும். சிங்கப்பூர் கவர்மெண்ட் இவ்வளோ பொருட்செலவில் தான் அதை நடத்துகிறாங்க. வேற லெவலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்டாக நமக்கு சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பாய்.